இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நிலைத்திருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை சொல்லியிருக்கிறார். பாருங்க, யாருமே இது சுயமாக பேச முடியாதுங்க. இந்த வசனத்தை சர்வசாதாரண வார்த்தை அல்ல. அவர் என்ன சொல்றாரு? நீர் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது ஏதோ அதை பெற்றுக்கொள்ள முடியுன்றார். அப்போ பிதாவும் குமாரனும் ஒன்றா இருக்கிறாங்க. நம்ம குமாரனை விசுவாசித்தா பிதாவிட நம்ம பேச முடியும், போக முடியும். அவர் இல்லாமல் அவர்கிட்ட நம்ம போக முடியாது. அதான் சொல்றாரு, என் நிலைத்திருக்கணும். எப்படி நான் நிலைத்திருக்கிறேன்னா, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நிலைத்திருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? பிதா அவரோடு இருக்க வச்சுதாங்க மரணம் பரியந்தம் தான் அவர் நிலைத்திருந்தார். இல்லைன்னா இடர் உண்டாயிருக்கும். 12 சீசர்கள் இடர் வந்த காரணம் என்ன? இயேசுவோடு ஐக்கியமாக இல்லை. சில விஷயங்கள் ஐக்கியம் இல்லாத போது தவறி விழுந்துட்டாங்க. இயேசு பாருங்க, பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடைசி வரைக்கும் நிலைச்சு நின்றார். அவர் தான் சொல்றாரு, எப்படி நிலைச்சிருந்தார்னா, நான் என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வதே அதை பெற்றுக்கொள்வது. நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணோம்? அந்த வார்த்தையை கடைப்பிடிக்கிறதே இல்லை. இது பேசுகிற வார்த்தை சர்வசாதாரண வார்த்தை இல்லைங்க. இது ஜீவனுள்ள வார்த்தை. அந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்களோடு பேசுறாரு. நான் என் பிதாவிலும் பிதா என்னிடம் நிலைத்து இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கலையா? நான் உங்களுடன் சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் பேசவில்லை. இது சுயமாக பேசலப்பா. ஏசப்பாவுடைய மாதிரி தான் இந்த வார்த்தையை உங்களோட பேச வைக்கிறார். இதை கேட்குற நீங்களும் ஏசப்பாவோட விசுவாசிக்கிறீங்க. இல்லைன்னா இந்த வார்த்தையை உங்களால் கேட்க முடியாது, பார்க்கவும் முடியாது. அதான் சொல்கிறார், நீர் என்னிலும் என் வார்த்தையில் உன்னிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வதை அதை பெற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ ஏசப்பா வார்த்தை நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எதை கேட்டாலும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என் மகன் எதை கேட்க போகிறான், அதான் சொல்கிறாரு, என் வாயில் சொல் புறவாமின்னு நம்முடைய வார்த்தை அறிந்திருக்கிற தேவன் இயேசு. என்ன சொல்கிறார்? என் மகன் எதை கேட்க போகிறான். நம்ம எதெல்லாம் கேட்கறதுக்கு வாயை தரத்துக்கு முன்னாடியே உள்ளத்துலேருந்து வரதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கு வரோம். இதயத்தை நிறைவே இயேசு அறிவாராம். புரியுதுங்களா? அதே போல் நம்ம வாழ்க்கையில் எதை கேட்க போகிறோன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கிறார். அவர் என்ன பண்ணார்? நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவர் தெரிஞ்சு வச்சுக்குவார். இப்போ அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் நிலைச்சிருப்பா, நீங்கள் நிலைச்சிருங்கப்பா, எண்ணில் நிலைச்சிருங்க, வசனத்தில் நிலைச்சிருங்க, என் வயலில் நடவுங்க அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லிக்கிறாருங்க. அவர் தான் சொல்கிறார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நிலைத்திருக்கிறது நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற இந்த வசனங்களை என் சுயமாக சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அந்த கிரியை செய்யப்பட வேணும்னா நீங்கள் நிலைச்சிருங்க. இந்த வசனத்தில், இந்த வீடியோ பார்ப்பதில், இந்த வசனத்தை கேட்டு அதுவில் நடப்பதில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்படும். உங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் நடக்கும். ஆசீர்வாதமாக பெற்று அன்போடு வாழ போகிறீங்க. உறுதியாக பற்றி கொண்டு வாழுங்க. வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. சுடர்களைப் போல ஒளி வீசுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அநேக ஷேர் பண்ணுங்கள். ஆமென். காட்